Hi guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு வந்து ஒரு லவ்லியான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ புட்டிங் தான். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே இந்த பேக்கெட் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இந்த வீக் ஃபீல்டு அப்படிங்கிற பிராண்டோடைய மேங்கோ ஃப்ளேவர் ஜெல்லி கிறிஸ்டல்ஸு. இதில் உங்களுக்கு வந்து வேறு ஃப்ளேவர்ஸில் இருக்குது. ஸ்ட்ராபெரி இருக்குது. ஸோ வேறு மாதிரி ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து மேங்கோ வந்து வாங்கியிருக்கோம். ஸோ லாக்டவுனில் இருந்தால் கூட நம்ம குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத வந்து சம்டைம்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபீல்டான ரெசிபி தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு சாஷே ப்ளஸ் வந்து ஒரு பவுடர், 2 பவுடர் டிஃப்ரெண்ட் பவுடர்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கப் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து காய்ச்சிக்கலாம். இதை வந்து போடுறதுக்கு முன்னாடி தண்ணி காய்ச்சிக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோல்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலி சாக்லேட் பண்ணுற மோல்ட்ஸு. உங்களுக்கு இது மாதிரி இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டம்ளர்ஸ் இல்லைனா வந்து கப்ஸு எதில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த புட்டிங்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபுல் பேக்கெட்டுக்கு இது வந்து ஒரு டீ கப் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஒரு டீ கப்பில் 3 கப் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை வந்து நல்லா சுட வச்சுக்கணும். நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நம்ம சூடு பண்ணிக்கணும். ஸோ அது சூடாகிற நேரத்தில் ஒரு பவுலில் இந்த 2 பவுடர்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சாஷேல இருக்கும், இன்னொன்று வந்து அந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து மேங்கோ ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் கிடைக்கும். இதே ஸ்ட்ராபெரிங்கும் போது உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஸோ தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதி மட்டும் வந்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 1 மினிட் வந்து அது பபிள்ஸ் அடங்குற அளவுக்கு விடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கெட்டிங் ஒரு ரவுண்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. கிரானியூல்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது எல்லாமே சுடுதண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து எல்லாமே கரைஞ்சு போயிடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த கண்டெய்னர்லேயே வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து இது வந்து புதுசாக இருக்கிறவங்களுக்காக நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே இதில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவரு, மேங்கோ ஃப்ளேவர், சுகர் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம எந்த கண்டெய்னர் வேணுமோ அந்த கண்டெய்னரில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக இந்த சாக்லேட் கப்ஸ்லேயும் இந்த பவுல்ஸ்லேயும் ஃபில் பண்ணி வைக்க போகிறேன். இப்போது நான் வந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து சூடோடவே நீங்கள் ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வெறும் 45 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும். அதாவது நீங்கள் ஃப்ரீசரில் எதுலேயுமே வைக்காமையே வெளியில் வச்சுருந்தீங்கனாலே ஒரு 45 மினிட்ஸில் இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ நான் எடுத்துருக்கிற இந்த சாக்லேட் இதில் பார்த்தீங்கன்னா மோல்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஸ்டார் ஷேப், ஃப்ளார் ஷேப்பு, ரோஸ் மாதிரி இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருக்குது. ஸோ நான் எல்லா ஷேப்லேயுமே ஃபில் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவுல்ஸில், டம்ளர்ஸில் எல்லாத்துலேயுமே ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ 4 பவுலு பார்த்திங்கன்னா 2 டம்ளரு, அப்புறம் பெரிய ஒரு ஜெல்லி கிடைக்கிறதுக்காக பெரிய கண்டெய்னர்லேயும் ஊற்றிருக்கேன். ஸோ இவ்வளோ கிடச்சிருக்கு ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சேன், வெளியே தான் வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான், ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் வந்து இது நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ லைட்டான ஒரு கூலிங் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம். இதை வந்து வெளியில் கப்பில் இருந்து இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இப்போ இது பெருசாக இருக்கிறதுனால இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் எடுத்திங்கனாலே வந்துடும். மோல்டில் இருக்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட் எடுத்திங்கனாலே வந்துடும். இந்த பெரிய கப்பில் இருக்கிறத மட்டும் இதை வந்து நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த பவுலில் இருக்கிறத வந்து நம்ம ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த பெரிய கண்டெய்னரில் இருக்கிறத மட்டும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது புட்டிங்னும் சொல்லலாம், ஜெல்லினும் சொல்லலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கடைக்கு போகும்போது வாங்குங்க. சப்போஸ் உங்களால் முடியல, உங்களுக்கு லாக்டவுனில் வாங்க முடியலன்னா கார்ன்ஃப்ளவர் வச்சு கூட சேம் இதே வந்து செய்யலாம். இது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயுமே வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் கூட வச்சுட்டு நம்ம செய்ய முடியும். கார்ன்ஃப்ளவர், சுகர், அதுக்கு தேவையான எசன்ஸ், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான விஷயங்கள். கலர் பவுடர் நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி கலர் பவுடர் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது.
ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள், பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.